विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् कदंब मंजरी क्लुप्त कर्णपूर मनोहर काटंगै बलीभूत तपनोडुपमंडल पद्मराग शिलादर्श परिभावित भूलभू नवविद्रुम बिंबश्री न्यक्कारिरगनच्छदा शुद्ध विद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूर वीणिकामोद समाहर्षिनिरन्तरा வாக்தேவிகள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அம்பாளுக்கு முன்னால பிரகடீகரணம் பண்ணினதான அம்பாளுடைய திவ்யமான நாம மந்திரங்கள் அவைகள்ல சில நாமாக்கள் பார்த்தோம். சிதகிரி குண்ட சம்பூதான்னு சொன்ன பிரகாரமா சிதகிரியிலிருந்து தோணக்கூடியதான அம்பாள் இதயத்துல அவளுடைய இதயத்துல தோணக்கூடியதான முதல்ல அம்பாளுடைய சிதர் அங்கிருந்து ஆரம்பிச்சு பாத பரியந்தம் தோற்றம் ஏற்படுகிறது. அவைகள்ல வரிசையா சொல்லிட்டு வந்து பத்ரலட்சுமி பரிவா ஜலம் மீனாபலோச்சனா அப்படிங்கிற இருந்ததான நாமாவார். பக்தலட்சுமி பரிவாகம் அந்த முகம் எனக்கூடியதான லட்சுமி காந்தி அந்த ஒரு பிரவாகத்துல இங்கும் அலைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான அம்பாளுடைய கண்கள் ஜலம் மீனாபலோச்சனா மீன் போன்றதான கண்கள். அதனால மீனாட்சி அப்படின்னு சொல்லுவோம். மீன்கள்னா குழந்தைகளை ஊட்டி வளர்க்கறது இல்ல, கண்டுதான் வளர்க்கறது. குழந்தைகளை பார்த்துட்டே இருக்க அந்த குழந்தைகளை வளர்க்கறது. அதே மாதிரிதான் அந்த திருஷ்டி ரொம்ப முக்கியம். அந்த பார்வையினாலேயே மனுஷாளுக்கு க்ஷேமம் ஏற்படும். இந்த பார்வை எப்படி இருக்கணும்? ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதிராஸ்தே ததிஷ்டனே கருணா. ஆஸ்தே தேசிக சரணம் ஒரு பாதம் இருந்தால் போதும். ஆஸ்தே ததிஷ்டனே கருணா அவருடைய கண்கள் கருணாபூர்வமான கண்களுடைய பார்வை மேல விழுந்தா போதும். ஆஸ்தே கிமபி ததுக்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போதும். இமத பரமஸ்தி ஜன்ம சாஃபல்யம் அப்படி அந்த பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதான ஜெகன்மாதாவுடைய கட்டாட்சங்கள் அது மீன்கள் போன்ற இருந்துட்டு நமக்கு குழந்தைகளா இருக்கக்கூடியதான நம்மளை வளர்த்துருக்கு அப்படிங்கிற அம்சம் சொன்னார். இதான் மூக்க கவி சொல்லும் பொழுது வாகீஸ்வரி சகரி நியமேன லட்சுமி ருவல்லரி வட்டகரி புவனானி கேகம் ரூபம் திரிலோக நயனாமிருதமம்பதேஷாம் காமாட்சியேஷு தவ வீஷ்டன பாரதந்திரி. அம்பாளுடைய காமாட்சியுடைய கண் பார்வை நம்ம மேல விழுமையானால் என்னென்ன வர்றது அப்படின்னு லிஸ்ட் கொடுக்கிற. வாகீஸ்வரி சகச்சரி எங்க போனாலும் உங்களுக்கு அந்த வாக்தேவத்தை உங்களுக்கு சகாயமா இருந்துருக்கான். எதை பேசினாலும் ஜனங்களுடைய மனசு அப்படியே ரஞ்சிக்கும்படி அவளுடைய மனசை பறிக்கும்படி கேட்கக்கூடியதான சொல்லக்கூடியதான ஒரு திறமை உங்களுக்கு வாகீஸ்வரி சகச்சரி. அது மட்டுமா நியமேன லட்சுமி புருவல்லரி வசகரி லட்சுமி தேவி புருவல்லரி புருவத்தை அசைஞ்சால் எது வேணுமோ அதை கொடுக்க தயாரா இருக்கலாம். புருவல்லரி வசகரி நியமேன லட்சுமி அவளுக்கு இடம் என்ன?
அப்படின்னு கேட்டேன்னா புவன அணிகேயம் சகல புவனங்களும் எல்லாமே 7-14 புவனங்களும் அவளுடைய வீடாம். எந்த இடத்துல போனாலும் எங்க போனாலும் அவ சொந்த வீடு மாதிரி இருக்கலாம். ரூபம் திரிலோக நயனாமிருதம் அம்பதேசாம். அவளுடைய உருவம் இருக்கே அது என்ன திரிலோகாமிருதம் திரிலோக நயனாமிருதம். மூலகத்துல இருக்கிறவா எல்லோருடைய கண்களையும் பறிக்கக்கூடியதான உருவம் அவளுக்கு ஏற்படுறது. காமாட்சி ஏடு தவ வீட்டண பாரதந்திரி அப்படின்னு யாரு மேல உங்களுடைய வீட்சணம் விழறதோ அவளுக்கு இவ்வளவு வசதி வருது அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இந்த நாமாவில சொல்லியிருக்கார். பக்தலட்சுமி பரிவாச்சலம் நீனாவலோசனா அப்படின்னு இந்த நயனங்களை சொல்லி இந்த நயனங்களை பத்தியே கட்டாட்ச சதகம் அம்பாளுடைய வெறும் பார்வை, அந்த பார்வையை பத்தி 100 ஸ்லோகம் எழுதியிருக்காரு ஒரு மகாத்மா மூக்ககவி. அவைகள் எல்லாம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல பின்னால வரக்கூடும். அங்கெங்கே ஒவ்வொரு நாமா வரும் பொழுதும் அங்கெங்கே சொல்லப்பாரு. இப்படி விசேஷமாக அம்பாளுடைய சுரூபத்தை பார்த்து பெரிய கண்களானப்புறம் பூர்வங்களை சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு மூக்கு ஆபரணங்கள் இவைகள் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு தாட்டங்க யுகலி பூத தபனோடு மண்டலா. தாட்டங்க யுகலி பூத தாட்டங்கங்கள் 2 காதுகளிலையும் போட்டு இருக்கக்கூடியதான காதணிகள். கம்மல்னு சொல்றோமோ இல்லையா, அதே மாதிரி காதணிகள். இந்த காதணிகள் மட்டும் இல்ல, அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடியதான 2 சக்கரங்கள். ஒரு காதுல அம்பாளுடைய காதுல ஸ்ரீசக்கரம் இருக்கான், இன்னொரு காதுல சிவசக்கரம் இருக்கான். சிவசக்தி ரூபிணி சொல்றோமோ இல்லையா, அப்படி சிவசக்கரமும் ஸ்ரீசக்கரமும் 2 காதணிகளாக அடைந்திருக்கக்கூடியதான அம்பாளுடைய திவ்யமான ஸ்வரூபம் இங்கே சொல்லப்படுவது. தாட்டங்க யுகலி பூத தபனோடு மண்டலா. தாட்டங்க யுகலி பூதா 2 தாட்டங்களோட கூடினதான அம்பாளுடைய காதணிகள். அவை எப்படி இருக்கிறது? தபன உடுப மண்டலா. தபனம் சூரியன், உடுப்பன் சந்திரன். இப்படி ஒரு பக்கம் சூரியனாகவும் ஒரு பக்கம் சந்திரனாகவும் இருந்துருக்கலாம். எதற்கு இந்த சூரியன் சந்திரன் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு முக்கியமாக வேண்டியது என்ன தெரியுமா? புத்தி. அந்த புத்தி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவனுக்கும் பசுவுக்கும் வித்தியாசம் இல்லை. அதான் புத்தி யோகா வினாசி. புத்தி நாச பிரணஸ்யதி. பகவத்கீதையில புத்தி இருக்கிற பரியந்தம் தான் மனுஷன் இருக்கான். புத்தி போயிடுச்சுன்னா பிரணஸ்யதி அப்படின்னார். அதே போலயே இந்த மதி மனசு இருக்கு பார்த்தீங்களா, இது தன்னுடைய ஸ்திதியில இல்லைன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிடும். ஆனா எல்லாம் மனுஷனுக்கு வேண்டியதுன்னா மனசு. அது இல்லைன்னா மனசு சொன்ன பேச்ச கேட்கலன்னா அவனை மென்டல்ங்கிற பார்த்தல இது மேல எந்த காரியத்துக்கும் உபயோகப்பட மாட்டான். அதனாலதான் பாணினி சூத்திரம் மதி புத்தி பிரத்யவதானார்த்தா அப்படின்னு ஒரு சூத்திரம் தெரிய எழுதிச்சு. அகர்மகானாம் நவோ அப்படிங்கிற ஒரு சூத்திரம் ஸ்ரீபிரத்தியத்துல. அப்படி இந்த மனசு புத்திங்கிறது 2 ரொம்ப முக்கியம். ஜாதகத்துல சந்திரன் மனசு சொல்ற, சூரியன் புத்தியை சொல்ற. ஆகையால் சூரியன் நல்ல இடத்துல இருந்தா தான் புத்தி சிட்டி நல்லா இருக்கும். மனசு மதி சரியான இடத்துல இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்னா அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஆகையால் இந்த மனசு புத்தி இந்த 2ம் சூரியன் சந்திரன் சொல்றதா இல்லையா? ஆகையால் தான் அந்த 2ஐயும் தன்னுடைய காதலிகளாக வைத்துக் கொண்டிருக்கலாம். எப்பவுமே அந்த காதுல புத்தி சக்தியும் வளரணும். அதே போலயே இந்த காது வழியாக மனசும் நல்ல வழியில இருக்கணும். இந்த மனசு நல்ல வழியில இருக்கிறதுக்கு மனசானது நமக்கு ஒரு உருப்படியை கொடுத்திருக்கார் பகவான். ஆனா அந்த உருப்படி என்ன தெரியுமோன்னா அது தானா வேலை செய்யாது. மனசுக்கு மட்டும் சுவாதந்திரம் இல்லை. கண்ணுக்கு சுவாதந்திரம், இஷ்டமான பொருளை பார்த்தோம், காது இஷ்டமான சொல்ல கேட்கும், மனசு ஒண்ணும் பண்ணாது. இவைகள் கொண்டு வந்து கொடுத்த விஷயத்த அது ஒன்னோட ஒண்ணு கலந்துடும். சுதந்திரமா ஒரு காரியத்தையும் மனசு பண்றது இல்லை. புலன்கள் கொண்டு வந்து கொடுத்ததான விஷயங்களை அந்த மனசானதை தான் சரி பண்றது. ஆக மனசுக்கு தனியாக பகிகி சுவாதந்திரம் இல்லை. வெளியில வந்து ஒரு காரியமும் பண்ண முடியாது. புலன்களுடைய தயவு இருந்து தான் பண்ண முடியும் இந்த மனசு. இப்படிப்பட்டதான இந்த மனசு இருக்க பார்த்தீங்களா, அந்த மனசு
எப்படி தான் நல்ல விஷயங்களை அடையிறது? காது வழியாக தான் அடையும். கண் வழியாகவும் பார்க்கலாம், பகவானை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா காது வழியாகத்தான் நமக்கு எல்லாமும் கிடைக்கிறது. அதிகமாக தெய்வீ சம்பத்து எதனால வருது? காதுனாலத்தான் வருது. யார் காதுக்கு காதணியாக வைத்துக் கொண்டிருக்கலாம் சந்திரனை. அதே போலயே புத்தியும் நமக்கு இப்படி வரணுங்கிற அபிப்பிராயத்தினால காதணியா வச்சுட்டு இருக்கார். அதனாலதான் சூரியன் சந்திரன் இவர் ரெண்டு பேரும் அம்பாளுடைய ரெண்டு காதணிகளாகவும் காலுக்கு போட்டு இருக்கக்கூடியதான சக்கரங்களாகவும் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிற தாடங்க யுகலம் கர்ணாபரணத்வயம், காதுக்கு போட்டு இருக்கிற ஆபரணத்வயம் ரெண்டும் சத்ய ஸ்வர்ணாதிபவஸ்ய பிரகிருதே அபாவாத். ஸ்வர்ணாதிபவஸ்ய தங்கத்தினால செய்யப்பட்டதான பதார்த்தங்கள் என்று நாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது இப்ப பிரகிருதி அது இல்ல. பழைய நாள்ல காதுக்கு ஓலையை தான் போட்டுப்பா. இப்பதான் என்ன அதுக்காக டைமண்டு அது இதுன்னு போட்டு வயிற அட்டி கட்டணும், வயிற காத இது கம்மன் போடணும்னு இப்பதான் வச்சிருந்தோம். பழைய நாள்ல காதுக்கு என்ன ஒரு ஓலை தான் போட்டுப்பா. இப்பவும் கிராமாந்தரத்துல அந்த வழக்கம் இருக்கு. அந்த ஓலையானது அவ்வளவு நல்லதுன்னு சொல்றது சாஸ்திரம் வேதங்கள்ல. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வர்ணத்துல போட்டுக்கிறதுங்கிறது பின்னால வந்தது. ஸ்வர்ணாபரண ஸ்வர்ணாதிபவஸ்ய பிரகிருதே அபாவா. அதனால்தான் அபூத தத்பாவே ட்விப் பிரத்யம், இல்லாதது இருக்கும்படி சொல்றதுன்னு ட்விப் பிரத்யம். ஆனால் தாட்டங்க யுகலீ பூத, தாட்டங்க யுகலமாக ஆகப்பட்டதான நிஜமான அது தாட்டங்கங்கள் இல்ல. ஆனா தாட்டங்களுடைய இடத்துல தாட்டங்கம் மாதிரி காதணி மாதிரி இருக்கக்கூடியதான ரெண்டு சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு. ததா சம்பத்தியமானே தபனஸ்ய சூரியஸ்ய, இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தாராம் அம்பாளுக்கு எப்படி நாம சேவை பண்ணலாம். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பிராணிக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான அம்பாளுக்கு நாம என்னமா சேவை பண்ணலாம் அப்படின்னா அம்பாளுடைய காதுல அப்படியே தான் சூரியனும் சந்திரனும் வந்து அமைஞ்சாலாம். அப்படி சூரியஸ்ய உடுபஸ்ய சந்திரஸ்ய மண்டலே யஸ்யா ததுக்தம் சூரிய சந்திரௌஸ்தனௌ தேவ்யா தாவேவ நயனௌ நயனே ஸ்ருதௌ உபௌ தாட்டங்கயுகலம் இத்யேஷா வைதிகி ஸ்ருதி. சூரிய சந்திரௌஸ்தனௌ தேவ்யா, அம்பாளுடைய ரெண்டு ஸ்தனங்களும் சூரியனும் சந்திரனும். தாவேவ நயனே ஸ்மிருதௌ, அதே போல அம்பாளுடைய இரண்டு கண்களும் சூரியனும் சந்திரனும். சோம சூரிய அக்னி லோச்சனா அப்படின்னு மேல சொல்ல போறேன். சோமன் சந்திரன் சூரியன் சூரியன் அக்னி, இவா மூணு பேரும் அம்பாளுடைய மூணு கண்களா இருக்கிறதா சொல்லப்படும். இப்படி சோம சூரிய அக்னி லோச்சனான்னு சொன்னேன். அதே போல சந்திரனும் சூரியனும் அம்பாளுக்கு ரெண்டு கண்கள். உபௌ தாட்டங்கயுகலம், சூரியனும் சந்திரனும் அம்பாளுக்கு தாட்டங்கயுகலம். இத்தேஷா வைதிகி ஸ்ருதி அப்படின்னு இந்த வைதிகி ஸ்ருதியானது சொல்றது. அப்படி இந்த காதுல ஓலைய போட்டுக்கிற காதுல கம்மன் போட்டுக்கிற பார்த்தீங்களா, இவைகள்லாம் என்னென்ன, இவைகள் வந்து மங்களாபரணம்னு சொல்ல. இந்த மங்களாபரணம்னு சொன்னா அது என்னைக்கும் கயட்டப்படாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும் அப்படின்னு சில பேர். அது ஏன் தெரியுமா, நான் டைமண்ட் போட்டு இருக்கேன் அதுக்குள்ள சாதாரணமாக அப்போ அது கயட்டப்படாது. சிலதெல்லாம் மங்களாபரணம், மாங்கல்ய சூத்திரம், அது கயட்டப்படாது. காலுக்கு ரெண்டு அந்த டோரிங்னு போடுற பார்த்தீங்களா மெட்டி, அது கயட்டப்படாது. கையில வளைய கயட்டப்படாது. அதே விதமாக இந்த காதில் இருக்கக்கூடியதான காதணிகள் கயட்டப்படாது. இது மங்களாபரணம்னு பேசுகிறது. இது சர்வதா சர்வகாலமும் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும். இது மாங்கல்யம் என்னமாக கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா அத சொல்ற, அம்மா அம்மா காதல் இருக்கக்கூடியதான இந்த மங்களாபரணம் இருக்கே, ரெண்டு கம்மல்கள் இருக்கே, அதனுடைய பிரபாவம் யாருக்கு தெரியும் சொல்ற. எப்படி சுதாமப்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரணி விபத்யந்தே வித்வே விதிஷதமகா முகாத்யாதி விததா கராளம் யக்ஷ்வேளம் கபளிஜவத காலகலனா நகம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா, தவ ஜனனி தாட்டங்க மகிமா. அம்மா அண்டைய உங்களுடைய காதல் இருக்கக்கூடியதான அந்த தாட்டங்கம் இருக்கே, அதனுடைய மகிமை, அந்த மகிமையானது என்ன இருக்கு பாருங்க. தேவதைகள்லாம் அமிர்தத்தை வருகினவர்கள். அமிர்தத்தை வருகினா என்ன அர்த்தம், அவளுக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தம். அமிர்தம்னா மரணம்னு அமிர்தம், அமிர்தம் மரணம் இல்லை.
மரணம் இல்லாததற்காக அமிர்தத்தை பருகின தேவதைகளும் நடுங்கிட்டு இருக்கலாம். சுதாமப்யா எப்படிப்பட்டதான அமிர்தம்? பிரதிபய ஜரா மிருத்யு ஹரணியும். கிழத்தனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. கிழத்தனமும் மரணமும் வராத இருக்கிறத காப்பாற்றக்கூடியதான அமுதம் அதை சேவித்திருக்கா தேவதைகளும் அரக்கர்களும். அந்த பால் கடலை கடைஞ்சு அதுல இருந்து வரக்கூடியதான அமிர்தத்தை எடுத்து அதை பருகி அவளுக்கு திரிதசால்னு பேர். 3 ஸ்டேஜஸ் தான் லைஃப் அவளுக்கு. என்னது? சின்ன குழந்தையா இருக்கிறது பால்யம், அப்புறம் கௌமாரம், யௌவனம். அதுக்கு மேல கிடையாது, வளர மாட்டா. அவ்வளவு எல்லாருக்கும் யௌவனத்தோட சரி தேவலோகத்துல. இங்க மாதிரி நடு வயசு, அப்புறம் வார்த்தக்கியம், அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் சீனியர் சிட்டிசனோட சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஒண்ணு. அவனால எழுத முடியாதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தா, இவ எல்லாம் தேவலோகத்துல கிடையாது. தேவலோகத்துல எப்படி? யவனத்தோட சரி. பால்யம், கௌமாரம், யவனம். சின்ன குழந்தையா இருக்கிறது கௌமாரம், சுப்பிரமணிய சுவாமி மாதிரி 7-8 வயசுல இருக்கிறது. அதுக்கப்புறம் யவனம் 16-20 வயசு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வளரவே மாட்டா. காரணம் என்ன? அமிர்தத்தை வருகின்ற சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜராமிருத்ய ஹரணி விபத்யந்தே வித்வே விதிதரமகமுகாத்யாதி விட்டதா. இருந்த போதிலும் விதி பிரம்மதேவர், சதமகா யாரு? இந்திரன். இப்படிப்பட்டதான தேவதைகள்லாம் நடுங்கிட்டு இருக்கலாம். என்ன? கழத்தனம் இல்லைன்னு சொல்லியாச்சு, மரணம் சீக்கிரமா இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வரும். தேவதைகளுடைய புண்ணியம் குறைஞ்சு போயிடுதுன்னா தேவதைகள் கீழே விழ வேண்டியதுதான். இந்த ஊர் மாதிரி அப்படியே ஆசிரத்துல கடந்து நான் அவசப்பட்டு மரணம் கிடையாது. அந்த ஊர்ல மரணம் என்ன தெரியுமோ, நான் ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து சொல்வார், சுவாமி நீங்க இறங்கணும் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டு வர. அவ்வளவுதான். அதுக்காக அவள்கிட்ட கோர்ட்டுக்கு போறதோ அப்பீல் பண்றதோ இல்ல ஒரு 1 டே எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு சொல்றதோ ஒன்னும் நடக்காது. அவளுக்கு இருக்கிற சரீரமானது அப்படியே அம்மையமான சரீரம், ஐஸ்டு பாடி. அது அப்படியே உருகி போயிடும், உருகி மேகத்துல விழுந்துருவான். அவ்வளவுதான் போச்சுன்னு. அது எண்ணிக்கையும் தெரியாம நடுங்கிட்டு இருக்கலாம். இது சாதாரண தேவதைகளுடைய ஒரு நிலை, அமிர்தத்தை பருகிய இந்த நிலை. ஆனா உங்க ஆத்துக்காரர் இருக்காரேமா, கராளம் முயற்வேளம் கபலித்தவத கால கலனா ஆலாகல விஷத்தை அவர் பாட்டுக்கு அப்படியே குடிச்சுட்டார். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போல சாப்பிட்டாருன்னா ஆலாகலம் எப்படி 3 உரத்தையும் எரிச்சுண்டே வரது. வர்ற காலத்திலேயே எல்லாத்தையும் எரிச்சுண்டு வரக்கூடியதான ஆலாகல விஷத்தை அந்த பரமேஸ்வரன் அப்படியே வாங்கி சாப்பிட்டாரா. சாப்பிட்டதுமே அம்பாள் வந்து அவருடைய தொண்டையில அப்படியே பிடிச்சு விட்டார், உள்ள போக வேண்டாம். ஏன்டான்னு இதை கழுத்து மெய்ய பிடிச்சுட்டாருன்னு நினைக்காதீங்க. அது உள்ள போனா உள்ள இருக்கக்கூடியதான உலகத்தையும் இழுத்து விடுவோன்னு பயம் அம்பாள். விஷமப்யமிருதம் பவேத் அமிர்தம் வா விஷ அப்படின்னு அமிர்தமயமான அமிர்தேஸ்வரி பீஜம், அந்த வம் எனக்கூடியதான பீஜத்தை சொல்லி அப்படி தொட்டாலாம். அதோட தியாகராக யோக வைபவம், ராகயோக வைபவம், யோக வைபவம், வைபவம் பவம் வம். ஏன் சுவாமி இந்த கோபுஷ நியாயம்னு பேர் இருக்கு. அது ஒவ்வொரு எழுத்தா தவிர, ஆனா எல்லாத்துலயும் அந்த வம்ங்கிற அமிர்த பீஜம் இருக்கணும். அப்படிப்பட்டதான் அந்த அமிர்த பீஜத்தினால தொட்டாலாம் விவகாரம் என்ன ஆச்சுன்னு விஷம் அமிர்தம் ஆயிடுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவருக்கு மரணமே இல்லை. காரணம் விஷத்தை சாப்பிட்டும் அவருக்கு மரணம் இல்லை, அமிர்தத்தை சாப்பிட்டும் அவ பயந்துட்டு இருக்கா. இது என்ன விஷயம்? கராலம் வேளம் கபலிதவத கால கலனா நகம்போ சத் மூலம். அது பரமேஸ்வரனுடைய ஒரு கௌரவம் நான் நினைக்கலேமா. கவஜன நீட்டாகங்க மகிமா. ஒரு ஆணானவன் வாழ்க்கையில அவன் க்ஷேமத்தை அடையலான்னா அதுக்கு பின்னால ஒரு ஸ்திரீ இருக்க, அவளுக்கு ஒரு அதிருஷ்டம் இருக்கும், அவளிடத்துல ஒரு உபாசனா சக்தி இருக்கணும். அது இருந்தா தான் இவனால பண்ண முடியும். காரணம் என்னன்னு, இவன் வெளியில சுத்திட்டு இருக்கான். வெளியில எத்தனையோ விதமான பேட் போர்சஸ் இருந்துருக்கு, ஈவில் போர்சஸ் இருந்து. ஆகையால் இவனுடைய மனசு 10 பக்கத்திலையும் போறதுக்கு வழி இருக்கு. ஆனா அது வழி இல்லாமல் நல்ல வழியிலேயே தடுத்து நிறுத்தக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அந்த ஸ்திரீ நடத்துல இருக்கு. அதனால்தான் சொல்ல நகம்போ தன் மூலம் அவதனதி தாட்டங்க மகிமா. அம்மா உங்க காதலி இருக்கே அதனுடைய மகிமை. ஆகையால் தான் காதலிகளை கைவிடப்படாது. அது எப்பொழுதும் மங்களாபரணம், சர்வதா சர்வகாலம்
சரீரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்டதான சூரியன் சந்திரன் இனக்கூடியதான காலனிகளோடு இருக்கிறவா தாட்டங்கலி பூத தபனோடு பண்டலா. அதற்கு பிறகு பத்மராகசிராதர்த்த பரிபாவிக போலபோ. இது வரைக்கும் காலனிகளை சொல்லியாச்சு. இப்ப காலனிகள் ஆனப்புறம் அடுத்ததாக வரக்கூடியது என்ன? இந்த ரெண்டு பக்கத்திலையும் இருக்கக்கூடியதான ரெண்டு கன்னங்கள். இந்த கன்னங்கள் எப்படி இருக்கு தெரியுமோ? பத்மராகசிராதர்த்த பரிபாவிக போலபோ. சுத்தமாக ஆனந்தமாக வழவழான்னு இருக்கான், கண்ணாடி மாதிரி. சரி, கண்ணாடி மட்டும் தான், கண்ணாடி வெளுப்பா இருக்கு. வெளுப்பா மட்டும் இல்ல, சிவப்பா வேற இருக்கான். அம்பாட்டிய ரெண்டு கன்னங்களும் சிவப்பா இருக்கு, வழவழான்னு இருக்கு. எப்படி இருக்கு? கண்ணாடியானது எப்படி தன்னுடைய எதற்கு இருக்கக்கூடியதான பொருளை பிரதிபிம்பிக்குமோ அதை விட நன்றாக பிரதிபிம்பிக்கலாம். பத்மராக சிலா ஆதர்த்த. பத்மராக சிலா கெம்புங்கிறோல்யோ, அதான் பத்மராக சிலா. அப்படி கெம்பு போன்றதாக அந்த சிவந்ததான அந்த கலரோட இருக்கான். ஆதர்ஷ பரிபாவிக போல பூ. ஆதர்ஷம்னா கண்ணாடி. அந்த கண்ணாடியும் கெம்பு கல்லையும் அந்த ரெண்டையும் தூக்கி போடுறா போல ஒரு அழகான ஒரு ஸ்வரூபம் ரெண்டு கன்னங்களாக இருக்கு. இந்த ரெண்டு கன்னங்களுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது. இது கண்ணாடியை விட ரொம்ப வழவழான்னு இருக்கு. அதோட மட்டுமல்ல, பத்மராக கல்லை விட சிவப்பா இருக்கான். அந்த சிவப்பா இருக்கிறதுனால என்ன ஆக போறது? அதுல பரமேஸ்வருடைய முகமானது பிரதிபிம்பிக்கிறது. அந்த பிரதிபிம்பிக்க கூடியதான முகமானது ரொம்ப அழகா காணப்படுறது அப்படிங்கறத மேல போய் சொல்ற. இப்ப பாப்போம். பத்மராக சிலா பத்மராக சில இவ அதி நிர்மலத்வா. பத்மராக சிலா இவ, பத்மராக சில போல அதி நிர்மலத்வா, ரொம்ப நிர்மலமா இருக்கு, வழவழான்னு இருக்கு. பிரதிபிம்ப கிராஹித்வாச்சா, பிரதிபிம்பத்தை அந்த பரமேஸ்வருடைய பிரதிபிம்பத்தை எடுத்துக்கொள்றது. ஆதர்ஷம் தர்ப்பணம் தம் பரிபவதி அவஜானாதி, அதையும் தோக்கடிக்கிற அளவுக்கு அந்த கன்னங்கள் அவ்வளவு இருக்கு. ததோபி அதிசயேன காமேஸ்வர பிம்ப கிராஹித்வா சோணத்வாச்ச, காமேஸ்வரனுடைய பிம்பத்தை பிரதிபிம்பத்தை எடுத்துக்கிறது. அதோட மட்டுமல்ல, சோணத்வாச்சா சிவப்பாக இருக்கு. கன்னங்கள் கொஞ்சம் சிவப்பா இருந்தாலே ரொம்ப விசேஷம்னு சொல்றது இது இந்த சரீர லட்சணங்கள். அப்படி இருக்கும் பொழுது சிவப்பாக கெம்பு கல்லு மாதிரி சிவப்பா இருக்கு, பழவழான்னு இருக்கு. அந்த பரமேஸ்வருடைய முகத்தை பிரதிபிம்பத்தை எடுத்துக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப விசேஷம். அப்படி ஈதிருஷே கபோல பூ கண்ட பித்தி இது அடுத்தது. அதற்கு பிறகு புரத்கண்டா போகம் பிரதிபலித தாட்டங்கையுகளம் சதுச்சக்கரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருக்கிய திருஷ்யவனிரசமர்க்கேந்து சரணம் மகாவீரா மாரா பிரமதபதே சஜிதவதே. அம்பாளுடைய கன்னங்கள்ல அந்த தாட்டங்கங்கள் ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலனிகள், அது ரெண்டும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த காதல இருக்கிற ஒரு தாட்டங்கம் ஒரு கன்னத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அந்த காதல இருக்கிறது அம்பாளுடைய கன்னத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்தா என்ன இருக்கு, 4 சக்கரம் இருக்கா போல தோன்றோம். 2 சக்கரம் தானே தோன்றணும். ஒவ்வொரு காதுல ஒரு சக்கரம் இருக்கு, காதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான கன்னத்துல ஒரு சக்கரம் இருக்கு. இந்த காதுல ஒரு சக்கரம், இந்த கன்னத்துல ஒரு சக்கரம். பார்த்தா 4 சக்கரங்கள் இருக்கா போல தோன்றதா. புரத்கண்டா போக பிரதிபலித தாட்டங்கையுகளம், கண்டா போகம் அப்படின்னு கன்னங்களில், தாட்டங்கையுகளம் பிரதிபலிதம், 2 பக்கத்திலையும் பிரதிபலிதமா இருக்கிறதுனால சதுச்சக்கரம் மன்யே 4 சக்கரங்கள் இருக்கா போல காணப்படுறது. தவ முகமிதம் மன்மதரதம், இதென்ன மன்மதரதம், மன்மதன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கானோ என்னமோ. ஏன் தெரியுமோ, ஒரு காலத்துல இந்த பரமேஸ்வரன் மன்மதனை எரிச்சு விட்டார். என்னத்தான் இருந்தாலும் நம்மள ஒரு காலத்துல எரிச்சுட்டால் கோபம் இருக்கத்தானே இருக்கும் மனுஷனுக்கு. சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, சுவாமி உயிரோடு அப்படியே எரிச்சு விட்டார். ஒரு கண்ண திறந்தார், அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம். இதனால மனசுல ராகம் உண்டாகாது, மனசுல கோபம் உண்டாகாது. அந்த ஞான சக்தியானது அப்படி ஆயிடுது. அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தத்தை பண்ணினாரு அந்த பரமேஸ்வரனால சண்டைக்கு வரணும் போது இருக்கு. யமா ருக்கியதி
அவனிரதம் அர்க்கெந்து சரணம் ஆரோக்கிய எந்த தேரை ஏறிக்கொண்டு மன்மதன் என்ன பண்ணிருக்காரு திருஷ்யவனிரதம் அர்க்கெந்து சரணம். ஒரு பக்கத்துல சூரியன் ஒரு பக்கம் சந்திரன், இந்த ரெண்டு பேரையும் சக்கரங்களாக வைத்துக் கொண்டு மகாவீரோ மாரா பிரமதபதையே சர்ஜிதவதே பரமேஸ்வரனை ஜெயிக்கணும்னு வரா போல இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பாளை ஆசிரித்தவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு ஒரு பயம் வேண்டாம். நமஸ்தே ருத்ரமன்ய பௌதவத இடவே நம. மன்யவே ருத்ரா, பரமேஸ்வரனுடைய கோபத்தோட நமக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமான்னு அவருடைய கோபம் வேற எங்கேயோ பண்ணும். ஆசைக்காரிட்ட பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவார். அதனால விவகாரம் என்ன சர்ஜிதவதே அப்படின்னு விசேஷமாக ஆச்சாரியர் சௌந்தர்ல சொல்ல பார்த்தீங்களா? அதான் இங்க விசேஷமாக பத்மராகதிலா தர்த்த பரிபாவிக போல பூ இந்த நாம. பிறகு நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரிரத நச்சதா. நவவித்ரும பிம்பஸ்ரீ, இந்த ரெண்டு உதடுகள் இருக்க, இந்த உதடுகள் சுபாவமாகவே சிவப்பா இருக்கு. அதுக்கு ஒன்றும் லிப்ஸ்டிக்கெல்லாம் ஒன்றும் போட்டுக்க வேண்டியது இல்லை. சுபாவமாகவே அது சிவப்பா இருக்கு. அந்த சிவப்பு எப்படி இருக்குன்னு நவவித்ரும பிம்பஸ்ரீ. நவவித்ருமம் அப்பொழுது பிறந்ததான பவழ கொடி போன்றதான. பவழ கொடியை பார்த்திருக்கா? பவழ கொடியானது இங்க சாதாரணமா வெளியில கிடைக்காது, சமுத்திரத்துக்குள்ளதான் இருக்கும், பார்த்துட்டு இருக்க முடியாது. பவழ கொடியானது சமுத்திரத்துக்கு கீழே 5-6 மைலு கீழே அங்கே வளரும். இந்த பவளங்கள் அப்படி வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு அதனுடைய அந்த கொடி இருக்கே, அதை எடுத்து அதை கட் பண்ணி நமக்கு பவழமா வைக்கலாம். அந்த பவழ கொடியினுடைய சுபாவம் என்ன? தான் முதல்ல பிறக்கிற காலத்துல ரொம்ப சிவப்பமா இருக்குமா. ஆனா கொஞ்சம் வளர வளர அந்த சிவப்பு நிறம் குறையும். மறுபடியும் முத்தினா சிவப்பு நிறம் அதிகமாகும். அதனால இப்ப நீங்க கேட்கறது முத்தின பவழம் ரொம்ப சிவப்பா இருக்கு, செங்கல் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தா இது முத்தின பவழம் அப்படிங்கிற. ஆனா அந்த பவழ கொடி இருக்கு, அது பிறக்கிற காலத்திலேயே ரொம்ப சிவப்பா இருக்குமா. கொஞ்ச நாள் ஆனா அந்த சிவப்பானது கொஞ்சம் கொஞ்சமா குறையும், மறுபடியும் நன்னா முத்தின பிறகு நன்னா சிவப்பாகும் அப்படி. அதான் நவவித்ரும பிம்பஸ்ரீ, அப்பொழுது பிறந்ததான பவழ கொடி போன்றதாகும். அதே போல பிம்பஸ்ரீ, பிம்பம்னா கோவப்பழம். கோவக்காய் நீங்க பார்த்துட்டு இருக்கு, அந்த கோவ பழம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சிவப்பா இருக்கும். அதே போல நவவித்ருமா பிம்பஸ்ரீ, அப்பொழுது வந்ததான பவழ கொடி போன்றதாகவும். பிம்பஸ்ரீ, அந்த பவழ மாதிரியும் பவழ பழம் மாதிரியும் அதனுடைய அழகை தோக்கடிக்க கூடியதான ஞக்காரி ரதனச்சதா. ரதனச்சதா, ரதனங்கள்னா பல்லுன்னு அர்த்தம். அந்த பல்லுக்கு மூடியா இருக்கிறது ரதனச்சதம். கீழ் உதடு மேல் உதடுன்னு அர்த்தம். ரதனச்சதம்னு சொன்னா என்னதான் உதடுகள். அந்த உதடுகள்லாம் எப்படி இருக்கு? அந்த பிம்பப்பழம் மாதிரியும் கோபப்பழம் மாதிரியும் அதே மாதிரியே விசேஷமாக பவழ கொடி மாதிரியும் இருக்கு. ஏன் சார் பவழ கொடின்னு சொல்றேன் இல்ல, பவழ கொடி எப்படி நீளமாக இருக்கோ அதே போல இந்த இதுவும் நீளமா இருக்கும். அது சூச்சனம் பண்றது. எப்படி நீளமாக இருக்கோ அதே போலயே இந்த உதடுகளும் நீளமா இருக்கு. சின்ன வாய் இல்ல, அவளுக்கு வாய் ரொம்ப நீளமா இருக்குன்னு சொல்வாள், அந்த நீளம் இல்ல. சாதாரணமாக முகத்துல எவ்வளவு இருக்கணுமோ அப்படி. அதனால நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. நவாம் நூதனாம் வித்ரும பிம்பயோ. நவாம் அப்பொழுதே உண்டானதான வித்ரும பிம்பயோ, வித்ருமம் பவழக்கொடி மாதிரியும் பிம்பம் இது மாதிரியும் பக்வ பிரபாள துண்டீபலையோ, பழுத்ததான பிரபாளமும் துண்டீபலம். துண்டீபலம்னா கோவப்பழம்னு அர்த்தம். ஸ்ரீயம் காந்தின்ய குருதே அத குருதா, அதை கீழே தள்ளுற மாதிரி இருக்குது. தத்தோபி ஆதிக்கேன ஔன்னத்யாத், அதை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தாதிருதவ் ரதனச்சதவ் ஓட்டவ் யத்யா அப்படி. இப்ப இந்த ஓஷ்டங்கள் அம்பாளுடைய உதடுகள், இதை நம்ம தியானம் பண்ணணும். இந்த உதடுகளுக்கு சிவப்பா இருக்கக்கூடியதான குணம் எதற்கு? ஏன் வெளுப்பா இருந்தா தப்பா, கருப்பா இருந்தா தப்பா? இல்ல, அது சிவப்பா தியானம் பண்ணணும்னு சொல்றது சாஸ்திரங்கள். உபாசனா சாஸ்திரத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. இந்த சிவப்பா இருக்குது, ஏன்னா அந்த உதட்டுல இருந்துதான் வெளியில வருது பதங்கள் எல்லாம், சப்தங்கள் எல்லாம்
எப்படி வருது அடுத்ததாக சொல்ல போறோம். பரா, பசியந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு 4 விதமான சப்தங்கள் நம்ம சரீரத்திலிருந்து வெளியில வருது. அது மூலாதாரத்திலிருந்து இருந்து அதுக்கப்புறம் வயத்துல ஜகதாகினி இருக்கிற இடத்துல அது பசியந்தியாக மாறி அது நாக்கு கிட்ட வரும்பொழுது வைகரியாக வெளியில வருது. பரா, பசியந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு சொல்ல போறோம். இந்த வைகரி சப்தமானது நம்ம வாக்குல இருந்து வெளியில வரப்போறது. அந்த வெளியில வர்றது பதில வந்து எதிராண்டிய காதல போய் பொந்துட்டு அவளுடைய காதை போய் குத்துறது. அதான் வை கரி, வை விசேஷேன கரி கரதி, அது குத்துறது. ஆகிய இந்த சவுண்டு வேவ் போய் அவளுடைய காதல போய் குத்தி அவளுக்குள்ள மறுபடியும் மத்தியமா வசதி வை பரான்னு சொல்லி இந்த பராவும் அந்த பராவும் என்னைக்கு ஒண்ணு ஆகும் அப்பொழுது அந்த சப்தத்தினுடைய எண்ணமானது இன்னொருத்தருக்கு போய் சேர்றது. கம்யூனிகேஷன் சொல்ல போறோம். இப்ப என்னுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொல்லு இருக்கு பட்சல அந்த சொல்லு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்ட சாதாரணமா சொன்னாலே புரியும். ஆனா அந்த சொல்லானது அது ரொம்ப இனிமையா இருக்கணும். எதிராளுடைய மனத்தை துன்புறுத்தப்படாது. அது அவளுடைய மனசு இன்னும் நம்ம கேட்கணும், சொல்லிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுமா. அப்ப அதுல என்ன இருக்கணும், அந்த வாக்குல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். அதுக்காக ஏதோ விதமான பேசுறது இல்லை. சாதாரணமாக ஜனங்கள் பேசும் பொழுது இன்னொருத்தர குறைச்சு பேசுவா, இன்னொருத்தர கீழ் நோக்கி அவளை கெடுதலாக பேசிட்டே இருப்பா. அது பண்ணக்கூடாது. யாரையும் வெய்யாதேங்கிறது. சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா நப்ரூயா சத்தியம் அப்பிரியம். பிரியமாகத்தான் நீங்க பேசணும் எப்பொழுதும். அப்படி பிரியமாக பேச முடியலன்னா பேசாதீங்க. உண்மையா இருந்தாலும் நீங்க பேச வேண்டியது இல்லை. இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி ஒரு நாளும் பேசப்படாது. அதனால வாதா தர்மமவா புனுகி அனுமார சொல்லும் பொழுது, அனுமாரே வாதா தர்மமவா புனுகி, உன்னுடைய வாக்குனால உன்னுடைய சொல்லுனால தர்மத்தை நம்பாதி அப்படிங்கிறாள் அம்பாள். ஆகையால் நீங்க எப்ப பேசும் பொழுது எவ்வளவு கொடூரமான வியக்தியாக இருந்த பதிலும் அவனை கீழ் நோக்கி பேசாதீங்கோ. அப்ப எப்படின்னா அவ மனசும் சந்தோஷப்படும். யாரையும் பறிச்சு பேசப்படாது, யாரையும் நெக்காரமாக பேசப்படாது. சில சமயத்துல என்ன பண்ணுவான்னா அழகு இல்லாதவள இவனுக்கு என்ன அழகா இருக்கீடோ அப்படி அவளுக்கு நல்லா தெரியுது எடக்கா பேசுறது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அதைய நான் சொல்லுவானே, அவள்லாம் அதுலயே ஒரு பழகினவா. அப்படி ஒண்ணு இன்னொன்னா பேசுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே இனிமையாக பேசணும். அதே மாதிரி நம்ம பேசும்பொழுது கேட்கிறவா இருக்க பார்த்தீங்களா, இன்னும் கேட்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணணும். அது தோணணும்னா அந்த வார்த்தையில என்ன இருக்கணும், வார்த்தையில அமிர்தம் கலந்து இருக்கணும், அந்த அட்ராக்ஷன் கலந்து இருக்கணும். அந்த அட்ராக்ஷன் ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆகர்ஷணம் ரஜோ ரஞ்சாத்மகம் வித்தி ரஞ்சனாத்மகம் வித்தி ரஜோ ராகாத்மகம் வித்தி. அந்த சிவப்பான கலரானது என்ன பண்றதா, ராகாத்மகம் வித்தி 4 பேருக்கு நல்லது கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது மறுபடியும் கேட்கணுங்கிற எண்ணம் வந்து கொண்டே இருக்கணும். அதற்காகத்தான் அந்த உதடுகள்லாம் சிவப்பா இருக்கணும்னு சொல்றது. அந்த சிவப்பா இருக்கமையானால் அந்த சிவப்புங்கிறது ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கறதுனால அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னொருத்தருடைய மனசை கவரும்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதற்காகத்தான் உபாசனா பிரகரணத்துல உதடுகள் சிவப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஏன் நீங்க உபாசனை பண்ணும் பொழுது அம்பாளுடைய உதடு சிவப்பா இருக்கிறதா உபாசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. நவவி திருவபிம்பஸ்ரீ நெக்காரிரத நச்சதா அப்படின்னா இப்ப அம்பாளுடைய 2 காதுகள், காதுல இருக்கக்கூடியதான தாட்டங்கங்கள், இந்த தாட்டங்கங்கள் ஆனப்புறம் அது கன்னத்துல ரிஃப்ளெக்ட் ஆன சுரூபம் கன்னங்கள், இதையும் பார்த்தோம். அதற்கு பிறகு 2 உதடுகளை பார்த்தோம். இந்த உதடுகளுக்குள்ள ஒரு ஸ்வரூபம் இருக்கு. என்னது, பற்கள். பற்களுடைய வரிசை இருக்கு. இந்த வரிசையானது ஒவ்வொன்றும் 16 பற்கள் இருக்கு இல்லையா. கீழே 16 மேல 16 மொத்தம் எத்தனை 32 பல் இருக்கு. ஒவ்வொருத்தர் மனுஷாளுக்கும் இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த 32 பல்களும் அது ஒரு விசேஷமான அம்சத்தை
சரீரத்தை சொல்றது அப்படிங்கறத நமக்கு இங்க சொல்றது. லலிதா சஹஸ்ரநாமங்கிற ஒரு சாஸ்திரத்துல இந்த பற்களை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அம்சம் விசேஷமாக நமக்கு சொல்றது. தா பவதி சுத்த வித்யா யா இதந்தாஹந்தயோரபேதம் இத்யுக்தே. இந்த சுத்த வித்யான்னு ஒண்ணு இருக்கு சாஸ்திரங்கள்ல. தத்துவங்களை சொல்லும் பொழுது அவித்யா ராக கால நியதி இப்படி சொல்றார். நடுவுல வித்யான்னு வேற வந்துருக்கு. இந்த வித்யா சுத்த வித்யாங்கிற ஒரு தத்துவம் இருக்க பட்சல இது என்ன தெரியுமா? அகந்தா இதந்தையோகோ அபேதம் அதிகி. நாம் வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம். பொருள்ல நம்ம என்ன சொல்றோம்? இது புத்தகம், இது டேபிள், இது டவரு, இவர் மனுஷர் இப்படின்னு சொல்லு. என்னை விட வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? இது இதுன்னு சொல்றேன். ஆனா கொஞ்சம் எட்டி இருந்தா அதுங்கிறோம். கோபம் வந்துன்னா அந்த மனுஷங்கிறேன். ஆனா அதுவோ இதுவோ எல்லாம் இதுதான். விவகாரம் என்ன? இது. எனக்கு வெளியில இருக்கிற பொருளை எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இது. அது ஒத்துக்கிறேன். இவர்னு சொல்வேன். சில சமயத்துல எல்லாரையும் இவர்னு சொல்றேன். ஆத்துக்காரரை மட்டும் அவருங்கள். அது என்ன தெரியல. இது அவர் தான் ரொம்ப வேண்டியவராச்சு. அவர் இவர்னு தானே சொல்லணும். வேண்டியவாள்னா இவர் இவர்னு சொல்றேன். ஆத்துக்காரர் மட்டும் வருதா? அவர்னா கிடைக்கிற கடக்கதானே இருக்கு. ஆனா விவகாரம் அவரோ இவரோ இதுங்கிற பொருளுக்கு தான் அர்த்தம். உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே இதுன்னு சொல்றேன். ஆனா இது என்று எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாததான ஒரு தத்துவம் இருக்கு மனுஷனுக்கு. என்னது? உள்ள இருக்கிறான் நான். என்ன போய் நான் இதுன்னு எண்ணிக்கா சொல்லிடும் கிடையாது. இந்த சரீரம் இந்த கட்டை இருக்கேன்னு சொல்றேன். வைராக்கியம் வந்தப்ப இருந்தாலும் அந்த கட்டைக்கு என்ன வேணும், அது வேணும், இது வேணும், அது வேற. கோபம் வரப்ப பாட்டியம்மா சொல்லுவா, அந்த வரம் எண்ணிதான் என்ன எடுத்துன்னு போப்பாரு அவரோ. பாட்டி ரெடி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி பாருங்க, உதச்சு விடுவா. ஆனா விவகாரம் என்னென்ன? அந்த வைராக்கியத்துல ஏதோ சொல்றா, உடம்பு சரியா இல்ல ஏதோ. ஆனா ஒவ்வொருவருக்கும் தனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கே. தன்னை மட்டும் எண்ணிக்கையாவது இதுன்னு சொல்றானோ? ஒரு நாளும் சொல்ல மாட்டான். உலகத்தில் இருக்கிற பொருள் ரெண்டு தான். ஒண்ணு நான், இன்னொன்னு இது. இந்த நான் என்று நினைக்கிறனே இதுக்கு அகந்தான்னு பேரு. வெளியில இருக்கக்கூடியதான பொருளை இதன்தான் பேரு. இந்த அகந்தா இதந்தா இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறான் பார்த்தல. என்னைக்கு சேர்க்கிறானோ அன்னைக்கு சிவதீட்சை வந்ததுன்னு அர்த்தம். விவகாரம் என்ன? பிராமயத்தேவதான் மாய அமோட்சே மோட்சலக்ஷய சிவதீட்சாதினா சித்வா நபுரோஹே திதா புனः அப்படின்னு பத்தந்த தந்திரம். பிராமயத்தேவதான் மாயா. இந்த மாயையானது நான் இது இது நான் ரெண்டு கலந்து கலந்து இந்த சரீரத்தை இதுன்னு தானே சொல்லணும். இந்த கை, இந்த கால், இந்த மூக்கு ஜெனரலா சொல்லுவாங்க. எதை இதுன்னு சொல்றேனோ அது நான் இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுன்னு சொன்னா இது புஸ்தகம் இப்படின்னு நான் சொன்னேன்னா இது நான் புஸ்தகம் நானாவேனா ஆக மாட்டேன். இது டேபிள் நாட்டேனா இல்ல. ஆனா விவகாரம் என்ன? இது கண்ணுன்னு சொல்றேன். ஆனா கண்ணு பார்த்ததுமே நான் என்ன சொல்றேன்? நான் பாக்குறேன். என்ன சார் இது கண்ணுன்னு நீங்க சொன்னேன். அப்ப நீங்க கண்ணு இல்ல. ஆனா கண்ணு பார்த்தா நான் பாக்குறேன்னு ஏன் சொல்றேன்? அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சார். அப்படித்தான் தான் கால் நடக்கிறது. இது காலுன்னு சொன்னேன். கால் நடந்த நான் நடந்தேன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்லணும்? நான் அப்படி வெளியில போக நினைச்சேன், என் கால் தான் நடந்ததுன்னு. அம்மா என்ன சொல்லணும்? இந்த கால் தான் நடந்தது, அந்த காலை உடைக்கிறேன்பா அப்படிதான். சரி, இது கால்னு சொன்னாலும் சொல்லத்தான் சொல்லுவோம். ஆனா விவகாரம் கால் நடந்தா நான் நடக்கிறேன்னு சொல்றேன். கால் வேற நான் வேற இருந்த போதிலும் அதனுடைய செயல்களை நம்மளோட சேர்த்து சொல்றோம். பார்த்தா இது அஜ்ஞான நிலையில இருக்கக்கூடியது. பிராமயேவதான் மாயா அமோட்சே மோட்சலிப்தயா. மோட்சம் வேணும் எனக்கூடியதான எண்ணத்துல இங்கும் இங்கும் அலைஞ்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன். சிவதீட்சா அதினா சின்ன அந்த பரமேஸ்வர தீட்சை எனக்கூடியதான கட்சியினால கட் பண்ணிட்டேனால் அப்ப என்ன ஆயிடுது? திருப்பியும் நபுராகேத்து சாப்புனா மறுபடியும் முளைக்காது. இந்த அஜ்ஞானம் அத்தியாசம் எதை சொல்றது பார்த்தீங்கன்னா இவைகள்லாம் திரும்பி வராது. இவைகள்லாம் நான் என்று சொல்ல மாட்டேன். நான் இதுங்கிறது கிடையாது. எங்கேயும் இதம் சர்வம் எதயமாத்மா
यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैव भूद्विजानतः तत्र को मोहः कश्लोकः ஏகத்துவனுபத்தியதः யஸ்மின் சர்வாணி பூதானி என்னிலையில எல்லா பிராணிகளும் எல்லா பொருள்களும் என்னிடத்திலேயே காணப்படுகின்றனோ இதந்த இல்லாமல் அகந்த மட்டும் இருக்க இது என்று தோணவே நான் மட்டும் இருக்கேன் சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஸ்யன் ஆத்மயா ஜீவை தஸ்வாராஜ்யம் அதிகச்சதி மனு சொல்றார் எல்லா பிராணிகளும் என்னிடத்துல இருக்க நத்வகம் தேசத்தே மயி பகவத்கீதையில சொன்னாரோ இல்லையா விவகாரம் என்ன எல்லா பதார்த்தங்களும் என்னுடைய ஆத்மாவிலேயே இருக்கு ஆத்மாவாக ஆகிருது அப்படிப்பட்டதான் நில எத்திர நானியத் பப்யதே நானியத் சுணோதி நானியத் விஜானாதி பூமா அப்படிப்பட்ட நிலை வருது பார்த்தீங்களா அந்த நிலை உங்களுக்கு வருது என சிவதீட்சா அசினா சின்ன நபரோஹேத்து புனா அப்படின்னு பச்சந்த தந்திரத்தை சொல்லியிருக்கேன்னு பிரதிவிஜா ஹிருதயத்துல இதை சொல்லியிருக்க அந்த தீட்சைய பத்தி இங்க சொல்ற விவகாரம் என்ன சாபவதி சுத்த வித்யா வேதாந்த யா இதந்தாஹந்தயோரபேதமதி இத்யுக்தே தத்தாத்ரேய சம்ஹிதாதிஷு ஸ்ரீவித்யாயாः தாதிருஷ அபேத பரத்வேன வியாக்கியானாத். இந்த ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு இருக்கல சிவதீட்சா ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு இருக்கல இது ரெண்டும் என்னத்தை பண்றதுன்னு இதான் பண்றது. என்னத்தை பண்றது? இந்த மனுஷனுக்கு அஜானத்தை போக்கடிக்கிறது. அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவனிடத்தில் இருக்கக்கூடியதான 3 விதமான மலங்கள் காய்க மலம் கார்மிகலம் மலம் தானவம் எனக்கூடியதான 3 மலங்களை நீக்கி அவனுடைய பசுபாவத்தை அகற்றி அவனுக்கு பசுபதியாக பண்ணிவிடுறது. அதை பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த தீட்சை. அந்த தீட்சை வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு இந்த அகந்தா இதந்தா இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அபேத ஸ்வரூபமா ஆக்கிப்படுறதா அப்படிங்கிறது தத்தாத்திரேய சம்ஹிதையில சனத்குமார சம்ஹிதா தத்தாத்திரேய சம்ஹிதா அப்படின்னு இவைகள் சம்ஹிதான்னு சொன்னா வேத பாகத்துக்கு துல்லியமானவை. ருக்வேத சம்ஹிதா எதிர்வேத சம்ஹிதான்னு சொல்லுவோம் பார்த்தல, அதே போல இந்த சம்ஹிதா கிரந்தங்கள்லாம் வேதம் போன்றதான பிராமணியத்தை அடைந்தவள்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான் அதுல ஸ்ரீவித்யாயா தாதிருஷ அபேத பரத்வேனா. ஆகிய ஸ்ரீவித்யன்னு ஏதோ மாலை உருட்டுறதுன்னு நினைக்காது. ரொம்ப பேர் என்னன்னா இவ்வளவுதான் நினைச்சுட்டு இருக்கா, ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு இருக்கோம் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் போரும் அப்படின்னு இல்லை. ஆனா அப்படி இல்லை. இதானது அந்த சாஸ்திரத்தை சொன்னபடி தீட்சாபூர்வமா கிரகித்து நம்ம அதை அனுஷ்டானம் பண்ணிட்டதோமே ஏன்னா இந்த பிறவியில உங்களுக்கு வேதாந்த ஞானம் முக்தியை அடைவேள் அப்படிங்கிறது. இது ஸ்ரீவித்யாயா தாதிருஷ அபேத பரத்வேன வியாக்கியானாத் சைவ சுத்த வித்யா இத்யுச்சதே. இதுக்கு சுத்த வித்யான்னு பேர். எதற்காக இதை சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த நாம அது வர போறது. சுத்த வித்யாங்குராகார த்விஜபந்தி த்வயோஜ்வலா. சுத்த வித்யா அங்குர ஆகார த்விஜபந்தி த்வயோஜ்வலா. த்விஜம் த்விஜம்னு சொன்னா பல்லுன்னு அர்த்தம். 2 தரம் முளைச்சது அதுக்கு பல்லுன்னு பேர். முதல்ல பிறந்ததுமே ஒரு தரம் முளைச்சிருக்கு, அத பால் பல்லுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வயசு வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு பல்லா கீழே விழுந்துடும். மறுபடியும் அதுல இருந்து இன்னொரு பல்லு முளைக்கிறது. அதுவும் விழுந்துருச்சுன்னு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான். அது 2வது தரம் முளைச்ச பல்லு அது பர்மனண்டா இருக்கும். அதனால அந்த பல்லுக்கு த்விஜம்னு பேர். ஏன்னா 2 ஜென்மா இருக்கான். முதல்ல ஒரு தரம் பிறந்தது, மறுபடியும் 2வது பிறந்தது. அதே போல நாமெல்லாம் எப்படி த்விஜா எப்படி சார் அப்படின்னா, முதல்ல நீங்க பிறந்த அம்மா வயதுல பிறந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு உபநயனம்னு ஒண்ணு பண்ணினேன். அந்த உபநயனம் பண்ண ஜென்மா 2வது ஜென்மா. இவாளுக்கு என்ன பேரு, அந்தனர்களுக்கு த்விஜாள்னு பேரு. எதற்காக? உபநயனம் வந்து. சில பேர் சொன்னா எங்களுக்கு உபநயனம் பண்ணல சார், நாங்கெல்லாம் த்விஜாள் இல்லையா ஸ்திரீகள். அவளுக்கெல்லாம் த்விஜாள் இல்லையா? அவளுக்குதான் உபநயனம் இல்லையே. உபநயன ஸ்தானத்துல விவாகம். விவாகம் ஆச்சுன்னா அவ த்விஜாள். த்விஜ பங்கி. பிராமணால பார்த்தாலே நல்லதான். பிராமணனுடைய தர்சனம் வசதி. அந்த பிராமணனுடைய சரீரத்துல சர்வே தேவா பிரதிவசந்தி
தஸ்மாத் பிராமணம் தினே தினே நமஸ்குர்யான் கீர்த்தயே. இந்த வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசித்து வேத பாஷ்யங்கள்லாம் வாசித்து உபாசகனாக இருந்து சதாச்சார நிஷ்டனாக இருந்து கொண்டு ஆத்ம குணங்களோட இருந்தானேயானால் அப்படிப்பட்ட வியக்தியை பார்த்த மாத்திரத்தினால புண்ணியமா. கபிலாகௌ சத்ரி சத்ரயகம் பண்ணினவர் கபிலாகௌ கபில கோவ பசுமாட்டை பார்த்தாரு அல்லது இப்படி நான் சொன்னபடியான இருக்கக்கூடியதான அந்தணர்களையே பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம்னு இருக்குது. தஸ்மாத் பிராமணம் தினே தினே நமஸ்குர்யான் நாஸ்லீலம் கீர்த்தயே. ஒவ்வொரு நாளும் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கோங்கிறது. நாஸ்லீலம் கீர்த்தயே. ஒரு நாளும் அவரை வையாதீங்கோ, அவரை பத்தி தப்பா பேசாதீங்கோ. அவர் பேசலாமான்னு அவர் பேச மாட்டார். பேசினா அந்தனர் இல்ல ஒரு நாளும் பேச மாட்டார். அப்படி வந்ததான ஒரு குணம் இருக்கிறவர். யாரு எவ்வளவு வச்சாலும் சரி, மேல விழுந்து புடிங்க அடிச்சாலும் சரி, அது கோபம் வராது. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் ஏன்னா அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணியதான கோபம் உள்ளவர். சந்தர்ப்பங்கள் காசு வரலாம் போலாம், புகழ் வரலாம் போலாம், மற்ற பதார்த்தங்கள் வரலாம் போலாம். ஆனா அம்பாளுடைய திவ்ய சரணம் இருக்க அது உங்களை விட்டு போகாது. அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியதான வியக்தி அப்படிப்பட்டவாள் த்விஜ பந்தி. அப்படிப்பட்டவாள் ஒருத்தர் இல்ல, ஒரு பெரிய பந்தி. ஜாகத்துல கல்யாணத்துல முதல் பந்தியில உட்காரணும் அப்படின்னு. இந்த பந்தின்னா என்னது? முதல் பந்தியில உட்காருங்க, என்ன ரெண்டாவது பந்தியில ஆயிடுமோ என்னமோ அப்படின்னு சில பேர். அது சூட வர முதல்ல சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் செகண்ட் டைம் வரும் பார்த்தீங்கன்னா அது ஆறி போயிடும் வடையெல்லாம். அதனால முதல் பந்தியே உட்கார்ந்து சாப்பிடணும். இந்த பந்தின்னு சொல்ற பார்த்தீங்களா, இது சம்ஸ்கிருத பதம் பங்கி. அந்த பங்கிங்கிறது தான் பந்தின்னு ஆயிடுச்சு. முதல் பந்தியில உட்காரணும், ரெண்டாவது பந்தியில உட்காரணும் அப்படிங்கிற பார்த்தீங்களா பங்கி. பந்தினா வரிசை. இந்த பல் வரிசை இருக்க பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்டது? நான் சொன்னதான அந்தணர்கள் போல்பட்டது. சுத்த வித்யாங்குராகார த்விஜ பந்தி துவயோஜ்வலா. பல் வரிசைகள் ஒண்ணு சொன்னேன், பிராமணனுடைய வரிசைன்னு சொன்னேன். அது எப்படி? சுத்த வித்யா அங்குரம், கீழ் சொன்னதான அத்தியாசத்தை போக்கக்கூடியதான அஜானத்தை நாசம் பண்ணக்கூடியதான இப்பிறவிலேயே உங்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியதான யாதொரு ஸ்வரூபம் உண்டோ, சுத்த வித்யை உண்டோ, அந்த சுத்த வித்தியே மொளையாக வந்து அப்படியே அம்பாளுடைய பற்கள்ல தோன்றுதான். ஆகையால் இப்படி தியானம் பண்ணினையானால் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு மோட்சமானது. அப்படி த்விஜ பந்தி துவயோஜ்வலா. இதற்கு 4 அர்த்தங்கள் சொல்ல போற. இப்ப நான் சொன்னதான ஒரு அர்த்தத்தை ஒவ்வொன்னா டெவலப் பண்ணி 4 அர்த்தம் சொல்ல போறாரு இந்த நாமாவுக்கு. இப்ப பார்ப்போம். சுத்தாயா அவித்யாமல பிரதி பிரத்யா. சுத்த வித்யா, வித்யில சுத்த வித்யா அசுத்த வித்யா என்ன சார்? சுத்த வித்யான என்ன அர்த்தம் தெரியுமோ? அவித்யா மல பிரதி பிரத்யா. அவித்யா எனக்கூடியதான மலம். இந்த அவித்யங்கிறதான் ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம்னு 3ஆ பிரிஞ்சது. அதை நீங்க விரதா ஹோமம் பண்ணித்தான் நீக்கணும். விரதா விபாத்மா பூயா சத்து ஸ்வாஹான். இந்த ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தீட்சை பண்ணணும். அந்த ஹோமங்கள்லாம் பண்ணித்தான் சன்னியாச தீட்சையும் எடுத்துக்கணும். சன்னியாச தீட்சைக்கு முன்னாலே விரதா ஹோமங்கள் உண்டு. அதே மாதிரி இங்கேயும் விரதா ஹோமங்கள். பிரதிஸ்பர்தின்யா வித்யாயா ஷோடசி ரூபாயா. இந்த சுத்த வித்யன்னா ஷோடசி வித்யா. ஏன் சார் ஷோடசி வித்யான்னு வச்சுருக்க அப்படின்னு சொன்னா, அந்த ஷோடசி வித்யா சுத்த வித்ய அதுக்கு என்ன ஆகுது? அதுலதான் மகா வாக்கியங்கள்லாம் சேருகிறது. அதுக்கு முன்னால மகா வாக்கியத்தினுடைய சம்பந்தம் இல்லை. ஸ்ரீ வித்யில மகா வாக்கியம் உண்டானார். ஸ்ரீ வித்யில இருக்கிற மகா வாக்கியம் வேதாந்த மகா வாக்கியம் தான். அதுக்கு தனியா வேற ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கக்கூடியதான பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மா, ஸ்ரீ தத்துவமசி, ஐமாத்மா பிரம்மா எனக்கூடியதான 4 மகா வாக்கியங்களும் எங்க ஓரிடத்துல சேருகிறதோ அப்படிப்பட்டதான சுரூபம் ஆயால் அதுக்கு சுத்த வித்யா. எந்த வித்யை வந்த பிறகு உங்களுக்கு மறுபடியும் அவித்யா மலம் பக்கத்துல நிக்காதோ அந்த வித்யக்கு சோடசி வித்யக்கு சுத்த வித்யா பேர். அங்குரா நாமிவ ஆகாரா ஸ்வரூபம் யஸ்ய. அந்த சோடசியானது அந்த மகா வாக்கியங்கள் போன்றதான அங்குரங்களோட கூடியது. ஏன தேன த்விஜ பந்தி துவயேன. அப்படி
அந்த ரெண்டு பல் வரிசைகள் இருக்கு பாத்தீங்களா, அதனால தந்த பந்தி யுகலேன உஜ்வலா சோபமானா. சாதாரண சொல்றேன் புரியலையேன்னு சொல்ற. ஸ்ரீமாதுரி மூலாதாராதிபியா பராபத்யந்தியாதி கிரமேண வைகரியாத்மனா முகான் நிஸ்ருதா சதி ஷோடசி வித்யா. மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஷோடசி வித்யா அம்பாளுடைய முகம் வரைக்கும் வரதான். இத மேல போய் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா கண்டாத கட்டி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைக தாபன்ன கட்டியதோ பாகதாரணி அப்படின்னு சொல்ல போறோம். அது அம்பாளுடைய மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு பராபத்தியந்தியாதி கிரமேணா பராபத்தியந்தி மத்தியமா வைகரி இந்த வழியாக வைகரியாத்மனா முகா நிஸ்ருதா சதி அந்த அம்பாளுடைய முகத்திலிருந்து வெளியில வந்து ஷோடசி வித்யா. அதான் முதல்ல குரு ரூபமாக அம்பாள் தான் இருந்தா. அங்கிருந்து வெளியில வந்து இந்த அம்பாளுடைய மந்திரத்துக்கு யாரு குரு? அம்பாள் தான் குரு. அது எங்கே பச்சாத் கர்ணா கர்ணோபதேசேன விஸ்ருதா போது. பிறகு கர்ணாத் கர்ணோபதேசேன காதுல இருந்து இன்னொருத்தர் காதுக்கு, அந்த காதுல இருந்து இன்னொரு காதுக்கு, அப்படித்தான் வெளியில வந்திருக்கு. இது விஸ்ருதா அபூத். தத்ர சப்த பிரம்ம ரூபஸ்ய பீஜஸ்ய. பிரம்மமானது சப்த பிரம்மம் அர்த்த பிரம்மம் ரெண்டு. சப்த பிரம்மம் சப்தமே வடிவமா இருக்கக்கூடியதால அம்பாளுடைய உருவம் மந்திர ஸ்வரூபம். அந்த சப்தமே வடிவம். அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? பீஜாட்சரமே வடிவம். மாத்திருகா வர்ண ரூபிணி. அதே போலயே அம்பாளுடைய ஸ்வரூபம் பீஜாட்சரமே ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய சப்த பிரம்மம் பீஜஸ்ய உச்சு நதாவஸ்தா. இந்த ஒரு விதை இருக்க, அந்த விதைய ஜலத்துல போடுற, ஜலத்துல போட்டதுமே கொஞ்சம் உப்பி இருக்கான்னு தபசா அத்தியதே பிரம்மா ததோன்னமபி ஜாயதே அன்னா பிராணோ மனசத்யம் லோகா கர்மசு சாமிரதம் அப்படின்னு முண்டக்கோபுரத்துல சொன்ன பிரகாரமாக ஜலத்துல விட்டுனால் அது என்ன ஆகுது? கொஞ்சம் உப்பறது பார்த்தீங்களா? அது மாதிரி பராங்கிற உருவமானது கொஞ்சம் உப்பி பச்சந்தி ஆயிடுதான். சப்த பிரம்ம ரூபஸ்ய பீஜஸ்ய உச்சூனதாவஸ்தா பரா குட்டிதாவஸ்யா பத்தியந்தி. அத கொஞ்சமாக வெடித்தா, அது கொஞ்சம் உப்பி கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதான் பத்தியந்தின்னு பேரும். இந்த சாதாரணமா இப்ப எல்லாம் என்ன பண்றாருன்னா, இந்த சாயங்காலம் டிஃபனுக்கு கொத்துக்கடலை கொண்ட கடலை அதெல்லாம் கொண்டு வந்து அதை உப்பி அதை வந்து என்ன அந்த முளையை சாப்பிட்டா நல்லதுங்கிறான். இது சாப்பிடுறதுக்குள்ள உதடெல்லாம் வலிக்கிறது சார், பல்ல காடையெல்லாம் வலிக்கிறது. அது என்னன்னா நிறைய சாப்பிட முடியாது உங்களால, அதுக்காக தான். இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு பட்டாணி சாப்பிடாமல சாப்பிட்டே ஒரு கிலோ, அது கொஞ்சமா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் ஐடியா, வேற ஒன்றும் விவகாரம் ஒன்று இல்லை. எதை சாப்பிட்டாலும் இந்த சரீரத்துக்கு என்ன வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கு போறது. ஏன்னா விவகாரம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா போகட்டும், அதை அனுபவிச்சேன், அதனாலதான் சொல்றேன். 4 வாயில போட்டவரை அதுக்கெல்லாம் காடை வலிக்கிறது வேண்டாப்பா அவ்வளவு. ஆனா அது என்னாச்சு, அது உப்பின பிறகு கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தா அதான் பத்தியந்தி நிலையா. முகுளித அவ்யக்தம் தளத்வயம் மத்தியமா. அதுக்கு பிறகு முகுளித அவ்யக்தம் தளத்வயம் ரெண்டாக நன்னா பிரிஞ்சு இருக்குமே, ஏன்னா அதுக்கு மத்தியமானு பேர். அப்புறம் சமயக் விகாசேன பிரசுதம் விதத்தம் திருட்ட மூலம் தளத்வயம் வைகரி. ரெண்டா பிரிஞ்சு தனித்தனியாக காணப்படுமையான அதுக்கு வைகரிங்க. ஒரே பீஜமானது அது பீஜாவஸ்தையில ஜலத்துல போட்டு உப்பி இருக்கிற நிலையானது பரா. அந்த உப்பின நிலையானது கொஞ்சமாக உடைக்கிறதுக்கு அந்த மேல் தோலி மட்டும் பிரிஞ்சு உள்ள இருக்கிறது வெளுப்பு கொஞ்சம் தோன்றது பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு பத்தியந்தி. அது ரெண்டா பிரிஞ்சு காணக்கூடியதான ஒரு நிலை, அப்பதான் உடைஞ்ச நிலை இருக்க அதுக்கு மத்தியமா. நன்ன 2 ஜலமும் அப்படியே டைகார்டிலிடான் 2 பிரிஞ்சு வருமையானா அதுக்கு வைகரி அப்படின்னு நாளா பிரிச்சிருக்கா. நானா இருக்கு. அதே மாதிரிதான் அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான சப்தமானது சப்தஸ்வரூபமாக இருந்து மாயையோட சேர்ந்து இருக்கிற நிலையில ஈஸ்வர தத்துவம். அந்த மாயையோட சேர்ந்து இருக்கிற தத்துவமானது கொஞ்சம் பஞ்சபூத சிருஷ்டி வறுமையானால் அதை நீங்க சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வறுமையானால் அதுதான் விஸ்வரூபம் அப்படின்னு விராட்டுன்னு சொல்லிட்டு.
அந்த விராட்டானது ஆக்சுவலா வெளியில வந்துருதுன்னு வச்சுங்களேன், அதான் சப்தம். இந்த சப்தமானது உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரணும்னா பராபஸ்தி மத்தியமா வைக்கறி எனக்கூடியதான 4 வடிவங்களை அடையணும். அதுல வாக்குல இருந்து வெளியில வர காலத்துல வைகரீசாத்மகமா இருக்கா. சமயக் விகாசேன பிரசுதம் நிதம் சம்சுஷ்ட மூலம் தளத்வயம் வைகரி ததேவச்ச அங்குரபத வாச்சம். அதான் அங்குரம். அதனாலதான் அம்முன்னு சொல்லும் பொழுது 2 உதடையும் சேர்த்து விடுறேன். சேர்க்காம ஆமுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு போய் சொல்லுங்க, இங்க வேண்டாம். விவகாரம் என்ன, உதட சேர்க்காமல் அம்முன்னு சொல்ல முடியும். அங்குரம். அந்த கான்னு சொல்லும் பொழுது வாக்க வெளியில இருக்கணும். பார்க்கறது 3 கா சொல்ல முடியாது உங்களால. அம்முன்னு சொல்லும் பொழுது 2 உதடையும் சேர்த்து ஆகணும். கான்னு சொல்லும் பொழுது பிரிச்சு ஆகணும். அதான் உள்ள ஒன்னா சேர்ந்து வெளியில இருந்தா அங்குர ரூபா பதவாச்சம் தாதிருஷானாம் தந்த சாமியம் அஸ்தியேவா. இப்படி இந்த பல்வரிசையுடைய சாமியம் அதுல இருக்கு. ஷோடச அக்ஷராங்குராணாம் பிரத்யங்குரம் தளத்வயாத். இப்ப வாக்குல வரும் பொழுது அந்த 2 விதைகளுடைய 2 பகுதிகள் 2 பிரிஞ்சிருக்க. இந்த 2 பிரிஞ்சிருந்தா 16 விதைகள் 2 பிரிஞ்சு 32 ஆயிடுதான். ஷோடசாங்குராணாம். இப்படி ஷோடசி வித்யான 16 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான வித்யை. அந்த வித்யில பிரகாச வடிவம்னு ஒண்ணு, விமர்ச வடிவம்னு ஒண்ணு. பிரகாசம் 16 32 ஆச்சு. அதான் விசேஷமா அங்குரம்னு சொல்ற. அப்படி சோழச அங்குராணாம் பிரத்யங்குரம் தளத்வயா. பிரகாச விமர்சரூபமாக தளத்வயம் இருக்கிறதுனால தந்த சங்கியா சம்பத்தி. இப்படித்தான் 32ங்கிற பல்வரிசை ஆயிடுது. அத தானி அங்குராணேவ மூர்த்திமந்தி தந்த ரூபாணி இது தாத்பர்யம். இப்படித்தான் அம்பாளுடைய பல்வரிசையா இருக்கு. அப்படி த்விஜம் சப்தஸ்ய ஸ்லேஷேன சமாசோக்தி அலங்காரேன அர்த்தாந்தரமபி. இந்த த்விஜங்கிற சப்தத்துக்கு ஸ்லேடம் ஸ்லேடைன்னு சொல்வா. ஒரு பொருளுக்கு ஒரு பதத்துக்கு 2 அர்த்தம் சொன்னா அதுக்கு ஸ்லேடைன்னு பேரு. பல்லுன்னு ஒரு அர்த்தம், த்விஜன்னா அந்தனர்னு ஒரு அர்த்தம். உயர்ந்ததான ஒரு அனந்தனர் வேதாதிகள்லாம் படித்து சதாச்சார நிஷ்டனா இருந்து கொண்டு சர்வதா உபாசகரா இருக்கக்கூடியதான ஒரு அந்தன் இருக்காரே, அவன் போன்றதாக சுத்தமா இருக்க. சாதாரண மனிதன் சிவதீட்சையை கொடுத்து அதனால அவனுக்கு உயர்ந்ததான மலங்களை எல்லாம் நீக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்க. ஆகையால் சுத்த வித்யா. ஆகையால் சுத்த வித்யாங்கிறதுக்கும் இந்த அம்பாளுடைய பற்களத்தும் 2 அர்த்தம் சொன்னேன். இன்னும் 2 அர்த்தம் இருக்கு. அந்த 2வது அர்த்தத்துல தீட்சான்னா என்ன, தீட்சா பதத்துக்கு என்ன அர்த்தம்? தீயத்தே மோட்ச சாம்ராஜ்யம் செய்யந்தே பாபநாசனா. அப்படியே தீட்சையினால என்னென்ன பாபங்கள் போறது? எல்லா பாபமும் போகுமா? அதுக்கு பின்னால பாபம் ஒட்டுமா ஒட்டாதா? இப்படி எல்லாம் சரித்திரத்தை சொல்லி அப்புறம் 32 விதமான தீட்சைகள் இருக்கு. அந்த 32 விதமான தீட்சைகளுடைய சுபாவம் என்ன? சுத்த வித்யா ஜபாலாச்சா துவாதசாப்தா மதங்கிரி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த தீட்சைகளுடைய உருவங்கள்லாம் மேல போய் சொல்லப்பற. இத அடுத்த வாரம் கவனிச்சுப்போம். அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு விசேஷமாக இங்க தேர் மயிலாப்பூர்ல 63 புதன்கிழமை. அதனால 63 நாமெல்லாம் இங்க இருக்க முடியாது. அந்த லட்ச கண்ணாண்ட தான் வச்சுக்கணும் கிளாஸ். அதனால அடுத்த புதன்கிழமை கட்டம். புதன்கிழமைக்கு பதிலாக ஒரே தினம் முடியலன்னு கிளாஸ கேன்சல் பண்ண வேண்டாங்கிற அபிப்பிராயத்துல நீங்க எல்லாம் இஷ்டப்பட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு வச்சுக்கலாம்.